வணக்கம் உறவுகளே, எப்படி நிலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். இன்றைய தினம் உழைப்பாளர் தினம். உலகுக்கு உழைப்பால் தங்கள் சமர்ப்பணங்களை செய்து வருகின்ற அனைத்து உழைப்பாளர்களுக்கும் இன்றைய உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு காணொலிக்குள் வரலாம் என்றிருக்கின்றேன். இன்று மே மாதம் 1ஆம் தேதி, புதிய ஒரு மாதம் பிறந்திருக்கிறது. இந்த மாதத்தில் இடம்பெற்றிருக்கின்ற முக்கியமான பல செய்திகளோடு உங்களை சந்திக்கப் போகிறேன். இன்றைய தினம் மேதின கூட்டங்கள் பல்வேறுபட்ட இடங்களிலே இடம்பெற்றிருக்கிறது. இந்த மேதின கூட்டங்களிலே பேசப்பட்ட முக்கிய விடயங்கள் தொடர்பாகவும் பேசப்போகிறோம். இதே வேளையில் திரைசேரியிலிருந்து மஹிந்த ராஜபக்ச 4 பில்லியன் பணங்களை சூறையாடி இருக்கிறார் என்கின்ற விடயம் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. அது தவிர 15 வயது நிரம்பிய ஒரு சிறுமி ஒருவரை இலங்கையிலே மிகவும் பிரபல்யமான பல்வேறுபட்ட பிரமுகர்கள் வந்து வணங்கி செல்கின்ற ஒரு பிக்கு அந்த சிறுமியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி இருக்கிறார் என்கின்ற விடயம் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. இவைகள் தொடர்பாக விரிவாக ஆராய போகிறோம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். இப்பொழுது முழுமையான காணொலிக்குள் வரலாம். இன்றைய தினம் மே தினம். மே தினத்திலே மேதின கூட்டங்கள் பல்வேறுபட்ட இடங்களிலே இடம்பெறும் என்பதை நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். அவ்வாறாக தமிழரசுக் கட்சியின் மேதினம் மாங்குளத்திலே இடம்பெற்றிருக்கிறது. பொது அமைப்புகளின் மேதின கூட்டம் கிளிநொச்சியிலே இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கின்ற இந்த நிலைமையில் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவால் ஏற்பாடு செய்யப்பட்ட மேதின கூட்டம் மலையகத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அந்த மலையகத்தில் இடம்பெற்ற அந்த மேதின கூட்டத்திலே பல்வேறுபட்ட விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த விடயங்களில் ஒன்றுதான், அடுத்து வருகின்ற ஒரு சில மாதங்களுக்குள் மிக பெரும் ஊழல்வாதிகள் கைது செய்யப்பட போகிறார்கள் என்கின்ற விடயத்தை ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். உங்கள் பலருக்கு தெரியும், பல்வேறுபட்ட ஊழல்கள் இலங்கையிலே இடம்பெற்றிருக்கின்றன. அந்த ஊழலுக்கு காரணமானவர்கள் பலர் தண்டிக்கப்படுவார்கள் என்பது போன்று தெரிவித்த ஜனாதிபதி, சம்பவங்கள் இருக்கிறது, காத்திருங்கள் என்பது போன்று தெரிவித்து தம்மால் செய்யப்பட்டிருக்கின்ற பல்வேறுபட்ட அபிவிருத்திகள் தொடர்பாக அவர் அந்த இடத்திலே சொல்லியிருக்கிறார். டித்வா புயல், அந்த டித்வா புயலின் பின்னால் ஏற்பட்டிருக்கின்ற இழப்புகள், அந்த இழப்புகளை ஈடு செய்வதற்கு மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இழப்பீடுகள் தொடர்பாகவும், அந்த இழப்பீடுகளின் பால் மக்கள் எவ்வாறு அபிவிருத்தி அடைந்து வருகிறார்கள் என்கின்ற விடயத்தையும், வடபகுதிக்கு போனால் வடபகுதி மக்கள் எவ்வாறு தனக்கு ஆதரவு தருகிறார்கள் என்றும், மலையகத்துக்கு சென்றால் மலையக மக்கள் எவ்வாறு தங்களுக்கு ஆதரவு தருகிறார்கள் என்பது போன்ற கருத்துக்களையும் தெரிவித்த ஜனாதிபதி, மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. அனுரகுமார் திசாநாயக்கா என்று சொல்லப்படுகின்ற இந்த நபர் ஏதோ செய்து வருகிறார். இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் தான் இந்த ஊழல்வாதிகளை கண்டுபிடிக்கின்ற செயற்பாடும் அடுத்து வருகின்ற ஒரு சில மாதங்களிலே மிக மிக சிறப்பாக இடம்பெறும் என்பது போன்று தெரிவிக்கப்படுகிறது. இவை இப்படியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் மற்றொரு பக்கத்தால் ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய பிரதான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. சாணி அபேசகர் என்று சொல்லப்படுகின்ற அந்த அதிகாரி இப்பொழுது பிரான்ஸ் நாட்டுக்கு ஒரு விஜயம் மேற்கொண்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது. உங்கள் பலருக்கு தெரியும், அவர் எதற்காக பிரான்ஸ் நாட்டுக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கிறார் என்று. பிரான்ஸ் நாட்டிலே தான் இந்த பிள்ளையானுடைய TMPP கட்சியினுடைய பேச்சாளர் என்று சொல்லப்படுகின்ற அசாத் மௌலானா இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அசாத் மௌலானா சேனல் போவுக்கு வழங்கிய அந்த காணொலியிலே தெரிவித்திருக்கிறார், தனக்கு இலங்கையிலே பாதுகாப்பு வழங்கப்படுமாக இருந்தால் தான் சாட்சி சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன், ஆனால் இலங்கையில் எனக்கு பாதுகாப்பு இல்லை, எனவே எனக்காக ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்படுமாக இருந்தால் நான் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் சூத்திரதாரிகள் தொடர்பான சாட்சியம் அளிப்பேன் என்று தெரிவித்திருக்கிறார். சாணி அபேசகர மேற்கொண்டிருக்கின்ற இந்த பயணம் மிக மிக ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு இது வெளிப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே சாணி அபேசகர இப்பொழுது அங்கே அசாத் மௌலானாவிடம் இப்பொழுது ஒரு சாட்சி பதிவு செய்வதற்காகத்தான் சென்றிருக்கிறார் என்ற விடயம் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இது இப்படியாக இருக்கின்ற வேளையில் மஹிந்த ராஜபக்ச, உங்கள் பலருக்கு தெரியும், அடுத்து வருகின்ற ஆட்சியை நாங்கள் தான் கைப்பற்றப் போகிறோம். இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் பல்வேறுபட்ட ஊழல்களை செய்து வருகிறது. அரசாங்கம் ஆட்சி பொறுப்பு ஏறிய காலத்திலிருந்து பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் திருப்திகரமாக இல்லை என்பது போன்று தெரிவித்து வருகின்ற மஹிந்த ராஜபக்ச தொடர்பாக இப்பொழுது ஒரு கருத்து வெளியிடப்பட்டிருக்கிறது. மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்தில் இருந்த ஒரு அமைச்சர் ஒருவராலேயே இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. என்னவென்று சொன்னால், இவர் திரைசேரியிலிருந்து 2015ஆம் ஆண்டு
4 பில்லியன் பணங்களை திரைசேரியிலிருந்து விடுவித்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது. திரைசேரியில் இருந்து விடுவிக்கப்பட்ட இந்த பணம் ஒரு அபிவிருத்தி தேவைக்காக விடுவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. திரைசேரியிலிருந்து ஒரு பணம் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணத்துக்குரிய அபிவிருத்தி நடந்திருக்கிறதா என்றால் அதுதான் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் திரைசேரியில் இருந்து எடுக்கப்பட்ட இந்த பணங்களுக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதுதான் இப்பொழுது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இந்த பணங்களை மஹிந்த ராஜபக்ச தனது தேவைகளுக்கு எடுத்திருக்கிறார் என்பது போன்றுதான் இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஒரு தேவைக்காக எடுக்கப்பட்ட பணம் அங்கே பாவிக்கப்படவில்லை என்று சொன்னால் அந்த பணத்துக்கான சரியான கணக்குகள் காட்டப்பட வேண்டும். அந்த பணம் எங்கு சென்றது என்பதற்கான சரியான வரைவுகள் காட்டப்பட வேண்டும். இப்படி இருக்கின்ற நிலைமையில் மஹிந்த ராஜபக்ச தொடர்பாக இப்பொழுது பல்வேறுபட்ட விமர்சனங்கள் முன்வைக்க துவங்கியிருக்கிறார்கள். இந்த பணம் ஏன் எங்கு சென்றது என்பது தொடர்பாக மஹிந்த ராஜபக்ச சரியான ஒரு பதில் வழங்க வேண்டும் என்பதாகவே தெரிவிக்கப்படுகிறது. சரி, இவை இப்படியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் பௌத்த தேரர்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இலங்கையிலே இடம்பெற்றுக் கொண்டே இருக்கிறது. பௌத்த தேரர்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்கள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. அண்மையிலே கூட 22 பௌத்த தேரர்கள் போதைப் பொருளோடு கைப்பற்றப்பட்டிருந்தார்கள். இலங்கையில் கைப்பற்றப்பட்ட மிக பெரும் போதைப் பொருளோடு அவர்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இது மாத்திரமல்ல, இதற்கு முன்னரும் ஒரு பிரிவு வந்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் ஒரு போதைப் பொருளோடு வருகின்ற நபர்கள் உடனடியாக கைது செய்யப்படுவார்களானால் அவர்களிடம் மேற்கொள்ளப்படுவது இவர்களது உடலிலே போதைப் பொருள் இருக்கிறதா என்பதற்கான பரிசோதனை மேற்கொள்ளப்படும். 22 பேரில் 20 பேர் போதை பாவித்திருக்கிறார்கள் என்கின்ற விடயம் தெரிய வந்திருக்கிறது. ஞானசார தேரர் போன்றவர்கள் என்ன தெரிவித்தார்கள் என்று சொன்னால், இவர்கள் வேண்டுமென்றே பழி சுமத்தப்பட்டு இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருந்த இந்த நிலையில் இந்த தேரர்கள் போதை வஸ்து பாவித்திருக்கிறார்கள் என்பது வைத்திய சான்றுப்படி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவைகள் தொடர்பாக இப்பொழுது பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. இப்படி இருக்கின்ற சமயத்தில் இப்பொழுது உங்கள் பலருக்கு தெரியும், இலங்கைக்கு வருகை தருகின்ற பல்வேறுபட்ட பிரமுகர்கள் சென்று சந்திக்கின்ற ஒரு பௌத்த பிக்கு இருக்கிறார். அந்த பௌத்த பிக்கு 72 வயது நிரம்பிய அந்த பௌத்த பிக்கு இப்பொழுது ஒரு பாலியல் சர்ச்சையிலே சிக்கப்பட்டிருக்கிறார். இப்பொழுது இருக்கிற ஜனாதிபதிகளாக இருக்கட்டும், முன்னாள் ஜனாதிபதிகளாக இருக்கட்டும், இலங்கைக்கு வருகின்ற பல்வேறுபட்ட பிரமுகர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லோரும் சென்று சந்திக்கின்ற அந்த பௌத்த பிக்கு இந்த சர்ச்சையிலே இப்பொழுது சிக்கியிருக்கிறார். இந்தியாவினுடைய பிரதமர் மோடி இலங்கை வந்தபோது கூட அவரிடம் சென்று ஆசி பெற்றிருக்கிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது. இப்படி இருக்கின்ற இந்த பௌத்த பிக்கு 15 வயது நிரம்பிய ஒரு சிறுமியை சீரழித்திருக்கிறார் என்கின்ற விடயம் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 15 வயது நிரம்பிய சிறுமியிடம் மேற்கொள்ளப்பட்ட வைத்திய பரிசோதனையில் இவர் இவ்வாறு சீரழிக்கப்பட்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளிலே அந்த 15 வயது சிறுமி இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிறுமியை அழைத்துச் சென்ற இளைஞன் ஒருவன் இந்த சிறுமியை ஒரு உல்லாச விடுதியிலே வைத்திருந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அவை தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்ட வேளையில் தான் இந்த பௌத்த பிக்கு செய்த விடயமும் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. தன்னோடு இந்த பௌத்த பிக்கு உடலுறவு கொண்டார் என்றும் அதனால் ஏற்பட்ட இரத்தப்போக்குகள் தனது ஆடை நனைந்து ஈரமாகியதென்றும் பிரிதொரிடத்திலே குழி தோண்டி புதைத்திருக்கிறேன் என்பது போன்றும் அந்த 15 வயது நிரம்பிய சிறுமி தெரிவித்திருக்கிறார். இவை இப்படியாக இருக்கிற சமயத்தில் அந்த பெற்றோர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு இந்த பௌத்த பிக்குவிடம் இந்த சிறுமியை விட்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயமும் இப்பொழுது பேசப்பட்டு வருகிறது. அல்லது இந்த பௌத்த பிக்கு பெருந்தொகையான பணத்தை கொடுத்து இந்த விடயத்தை மறைக்க முற்பட்டிருக்கிறாரா என்கின்ற விடயமும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரும் ஊடகங்கள் எல்லாம் இவற்றை செய்திகளாக காவ மறுத்திருக்கின்றன. இலங்கையிலே பௌத்த பிக்குகள் குற்றம் செய்தால் மட்டும் ஏன் ஊடகங்கள் இவற்றை கொண்டு வர மறுக்கின்றன என்பது போன்று இப்பொழுது பல்வேறுபட்ட சர்ச்சைகள் எழுந்திருக்கின்றன. யார் குற்றம் செய்தாலும் ஊடகங்கள் தட்டி கேட்க வேண்டிய ஒரு நியதி இருக்கிறார்கள். இப்படியாக இருக்கின்ற நிலையில் ஊடகங்கள் ஏன் இவை தொடர்பாக கருத்துக்களை முன்வைக்கவில்லை, இவை தொடர்பாக ஏன் செய்திகளை வெளியிடவில்லை என்று பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இப்பொழுது எழுந்திருக்கின்றன. குற்றம் யார் செய்தாலும் அது குற்றமாகத்தான் இருக்க வேண்டும். இலங்கை ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கா சொல்வது போன்று குற்றம் யார் செய்திருந்தாலும் அவை குற்றமாகத்தான் பார்க்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இவை இப்படியாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையிலே 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் காணாமல் போயிருக்கிறது திரைசேரியிலிருந்து. இவை தொடர்பாக எதிர்வருகின்ற ஒரு மாதத்துக்குள்ளே நிதிப்பிரிவுக்கு இவை தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதாக கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. இவை இப்படி இருக்கின்ற சமயத்தில் இந்த சம்பவம் தொடர்பாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற 5 ஊழியர்களில் ஒருவர் இறந்திருக்கிறார் என்கின்ற விடயம் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது
இறந்து விட்டாரா அல்லது இவரை யாராவது கொலை செய்திருக்கிறார்களா? இவ்வாறான சம்பவங்கள் இலங்கையில் முன்னரும் இடம்பெற்றிருக்கின்றன. பல்வேறுபட்ட சாட்சி மறைப்புக்காக பலர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறுபட்ட விடயங்களுக்காக பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த கொலை தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. ஏனென்று சொன்னால், ஒரு நிர்வாக திறமை அற்றவர்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த 5 பேரும் இவர்களால் தான் இந்த பணம் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயம் ஓரளவுக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கின்ற நிலைமையில் இவரது இறப்பு பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. எனவே இவை தொடர்பாக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நல்லது உறவுகளை, இவைதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன. மற்றும் ஒரு செய்தி குறிப்பில் உங்களை சந்திக்கலாம். அனைத்து தொழிலாளர்களுக்கும் இனிய தொழிலாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.